கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 133 சங்கீதம் 1 வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அன்பானவர்களே, ஒரு கிராமத்தில் சிறு வயதிலிருந்தே 2 நபர்கள் வசித்து வந்தார்கள். ஒரு நபருக்கு பிறவியிலிருந்தே கண்கள் தெரியாது. இன்னொரு நபருக்கு பிறவியிலிருந்தே கால்கள் நடக்க முடியாத நிலை காணப்பட்டது. அந்த ஊரில் உள்ள வெகு ஜனங்கள் அவர்களை மிகவும் நேசிப்பார்கள். தங்களால் இயன்ற மதிய ஆகாரம், காலை ஆகாரம், இரவு ஆகாரம் என்று அவர்களுக்கு கொடுப்பார்கள். இவர்களால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து அவர்கள் தருகிற அந்த ஆகாரத்தை பெற்று அவர்கள் அந்த கிராமத்தில் வெகு நாள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அருகாமையில் இருக்கிறதான ஒரு கிராமத்தில் திருவிழா, அங்கே போக வேண்டும் என்கிற ஆசை இவர்களுக்கு இருந்தது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி, எப்படி நடந்து போவது? கண் தெரியாதே, என்னால் எப்படி நடக்க முடியும்? உனக்கு கால் நடக்க முடியாது, நாம் எப்படி அங்கு போக முடியும் என்று இவர்கள் இரவெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். காலையில் எழுந்தபோது அதில் ஒருவனுக்கு ஒரு யோசனை தோன்றினது. நண்பா, எனக்கு கால்கள் இல்லை, கண் நன்றாய் தெரியும். உனக்கு கண்கள் இல்லை, ஆனால் கால்கள் நன்றாய் நடக்கும். நீ என்னை உன் தோளில் ஏற்றி அமர்த்திக்கொள். நான் என் கண்களினால் பார்த்து வலதுபுறம், இடதுபுறம், முன்பு, பின்பு என்று உன்னை நான் சரியாய் கைட் பண்ணுகிறேன். நாம் இருவரும் இணைந்து அந்த கிராமத்தில் இருக்கிறதான அந்த திருவிழாவிற்கு போய் அங்கு நாம் சந்தோஷமாய் இருந்து மறுபடியும் திரும்பி வரலாம் என்று யோசனை கூறினான். இருவருக்கும் இந்த யோசனை நல்ல யோசனையாக தென்பட்டது. ஆகவே ஒருவனை, கண் தெரிகிறவனை அவன் தோளில் மேல் வைத்து கொண்டு நடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் நேர்த்தியாக, சிறப்பாக, எவ்வித இடரும் இல்லாமல் அவர்கள் அந்த கிராமத்தில் போய் சேர்ந்து அங்கிருக்கிற நன்மைகளை அவர்கள் அனுபவித்து சுகமாய் தங்கள் கிராமத்திற்கு திரும்பி வந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இருவருடைய கூட்டு முயற்சி, இருவருடைய ஒரு மனம் ஒரு காரியத்தை எளிதாய் அவர்களால் செய்ய முடிந்தது. இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இன்றைக்கு ஒருமித்து வாழ பிசாசு இடம் கொடுக்க மாட்டேன். நாம் ஒருமித்து வாழ கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே ஒருமித்து வாழ ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, நானும் நாங்களும் ஒருமித்து வாழ, ஒருமனப்பட்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பிரிவினைகள், கசப்புகள், ஒத்துழையாமைகள், பகைகள், விரோதங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும். எங்கள் ஆவியிலையும் ஆத்துமாவிலும் சரீரத்திலையும் ஒரு மனதை தாரும், ஒற்றுமையை தாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் சுமார் 150க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் இதில் இணைந்ததற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்கு இடத்துல நல்ல ஆலோசனைகள் இருக்குமானால் ஜெப விண்ணப்பங்களையும் பலர் எங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இதுவரையிலேயும் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியாக இருப்பேன்னு சொன்னால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.